ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நான் ரிசைன் பண்ணுறேன், நான் வந்து இங்கே வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட நைட்டு பிக் பாஸ் ஒரு வேலை பார்த்தாரு, பங்கமாக டாஸ்க் கொடுத்தாரு. நான் வந்து நைட்டு உங்களோட தண்ணி பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நான் நைட்டு எப்போ வேணும்னாலும் தண்ணி விடுவேன், அதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க தவறுனீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு முழுக்க தண்ணி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் பேர் உள்ளே இருந்தாங்க. பட் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் தான் இருந்தாங்க. வந்து அதுவும் கம்ருதீன், சபரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் அந்த மாதிரி ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. இதில் நேத்திக்கு ஒரு ஸ்வாப் நடந்துச்சு இல்லையா? அதாவது துஷார் வந்து நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டாகவும், வியானா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் போனாங்க இல்லையா? ஸோ அந்த வியானாவால் தான் இன்னைக்கு வந்து விஜே பாரு வந்துட்டு, நான் இந்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு பிடிக்கல, அவங்க வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி போக போக எபிசோடில் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டமாக உட்காந்து கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஏதோ நூலில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு தான் சொல்லணுமே வரல, ஒரு தரமான கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, கானா வினோத் இருக்கார் இல்லையா? அவர் வந்து எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதை கூட சேஃப் ப்ளே அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்க சில பேர் பேசுகிறதையும் நம்மளால் நேற்றுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி டிசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வினோத் அண்ணா மட்டும்தான் ஒரு இலகுன மனசுக்காரரு. அவர் வந்து யாராவது ஏதாவது அந்த லக்ஸுரி ஃபுட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துருவாரு. அந்த மாதிரி கொடுத்துட்டா அப்புறம் அவருக்கு தான் பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் எஸ்பெஷலி சுபிக்ஷா சொன்னாங்க, அவர் வந்து எப்பயுமே இலகுன மனசு தான், அதனால அவர் டக்குன்னு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, நம்ம கூப்பிட்டு அவரை வார்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ரம்யா ஜோ அவங்களுக்கும் திவாகர் அவங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது. அது ஏன்னு புரியல. வியானா கூட அவ்வளோதான். வியானா வந்து ஜாலியாக அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு, அவங்களுக்கும் பிரவீனுக்கும் என்ன தகராறுன்னு தெரியல. பட் ஸோ மச் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷனா இல்லை என்னன்னு தெரியல. அது வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் முட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் நேற்றுக்கு கம்ருதீன் பார்த்திங்கன்னா, இந்த சின்க்ளேர், அரோரா சின்க்ளேர் அவங்களுக்கும் துஷாருக்கும் பாக்ஸிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. அதில் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று 2 பேர் சண்டை போட்டால் நடுவில் போகிறவங்க வந்து அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணாமல் ட்ரிகர் ஆகிடுவோம் அப்படிங்கிறவங்க வந்து 2 பேர் சண்டை போடுறப்ப சென்டரில் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா பேர் ஓப்பன் அப் ஆகலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ விக்ரம் அப்படிலாம் அவரெல்லாம் வந்துட்டு அதிகமாக பேசுகிற மாதிரியே தெரியல. அவர் நிறையா பேசுவார், பட் ஆனால் பேசுகிற மாதிரியே தெரியல. லைவில் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி ஃபுல்லி ஆக்குப்பைடாக இருக்காங்க. நிறையா வந்து அவங்க பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அவங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. அது வந்து டாமினண்ட்டாக தெரிஞ்சால் கூட பட் ஓரளவுக்கு அவங்களோட கருத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா நாமினேஷன் லிஸ்ட் வந்துருந்தது இல்லையா? அதில் இப்போ வந்து ஓட்டிங்கில் டாப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆதிரை டாப்பில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து திவாகர் இருக்கார். பட் பிரவீன் காந்தி சார் வந்து லாஸ்ட்லேயே தான் இருக்கார். பாப்பா அவர் முன்னாடி வராரா, சேஃப் ஆகுறாரான்ட்டு. ஏன்னா 1 வீக்கில் வந்து ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டம்தான். பட் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு மறுக்கப்படும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.